ஆஞ்சியோஎடிமான்னு சொல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷனை பற்றி நம்ம எபிசோட் 2ல பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் செல்வகுமார். ஸோ இட் இஸ் அன் அக்யூட் எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ இது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முகம், நம்மளோட உதடு, நம்மளோட கண் இமை மற்றும் மூச்சுக்குழாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூச்சுக்குழாய் வீங்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. கண்டிஷனில் 2 விஷயம் பண்ணலாம். உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இதை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இது உயிருக்கு ஆபத்தாகவும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல இதை வந்து ட்ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடனே மெடிக்கல் எமர்ஜென்சியை கூப்பிடுங்க. 2வது விஷயம் என்னென்னா, ஃப்ளாட் பொசிஷனில் படுக்காதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மூச்சுக்குழாய் வீக்கம் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ நம்ம ஃப்ளாட் பொசிஷனில் படுத்திங்கன்னா இன்னுமே மூச்சு விடுறது கஷ்டமாயிடும். ப்ராப்ட் அப் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 45 டிகிரிக்கு 2 பில்லோ சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் ஹெட்டை வந்து எலிவேட் பண்ண பொசிஷனில் படுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஆஞ்சியோஎடிமாவை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. எபிசோட் 7ல் என்ன மாதிரியான ஹேர் டைஸ் யூஸ் பண்ணலான்ற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.